ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மோர் குழம்பு பார்க்க போகிறோம். இப்போ வெள்ளை பூசணிக்காய் ஒரு துண்டு எடுத்துருக்கிறேன். மேலே இருக்க அந்த விதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தோலையும் சீவி எடுத்துக்கிடுங்க. தோலை சீவி எடுத்து பீஸாக கட் பண்ணி டீப் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இந்த வெயிலுக்கு நல்லாயிருக்கும் மோர் குழம்பு. எல்லோரும் வச்சு சாப்பிட பாருங்கள். இப்போ பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயை வச்சு தண்ணி ஊற்றி வேகிற அளவுக்கு நல்லா கழுவி வெள்ளை பூசணிக்காவை போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம அடுத்தது கொஞ்சமாக தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம், மஞ்சள்தூள் தேவையான அளவு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளை பூசணிக்காய் வெந்துருச்சு. சூப்பராக பாருங்கள், வெந்துருச்சு. அரைச்ச விழுதை கடாயில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். லைட்டாக சூடாகட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சி எடுத்தால் தான் அந்த திரியாக இருக்கிறது இருக்காது. அதனால் நல்லா கொஞ்சம் கடைஞ்சி எடுத்து இப்போ சிம்மில் வச்சுருக்கிறேன். சிம்மில் வச்சு மோரை ஊற்றுங்க, இல்லைன்னா திரிஞ்சு போகும் மோர். நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டு இறக்கி ஒரு பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. மோர் குழம்பு ரெடி. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். தேவையான அளவு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கிறேன். உளுந்தப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டா மோர் குழம்புல ஊற்றினா மோர் குழம்பு ரெடி. சூப்பராக இருக்கும். வச்சு பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மோர் குழம்ப. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.